மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். நாங்கள் ஏற்கனவே தரம் 10 நீதிப்பாடல்கள் என்ற அலகில் அமைந்த 3 பாடல்களை பார்த்திருக்கிறோம். அதாவது விவேக சிந்தாமணியினுடைய பாடல், வெற்றி வேட்கையினுடைய பாடல், வாக்குண்டாம் என்ற இலக்கியத்திலிருந்து தரப்பட்டிருக்கிற பாடலை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்றைய தினம் பிள்ளைகள் 4வது பாடலாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கும் திரிகடுகம் என்ற இலக்கியத்தினுடைய பாடலை பார்க்க போறோம். ரைட். அப்ப திரிகடுகம் என்ற நூலுக்குரிய ஒரு சிறிய அறிமுகம் உண்டு, நாங்கள் பார்த்துக் கொள்வோம். இந்த திரிகடுகம் என்ற இலக்கியம் பிள்ளைகள் தமிழகத்து தமிழிலக்கிய வரலாற்றில் சங்கமருவிய காலத்தில தோற்றம் பெற்றதாம். ரைட். இந்த சங்கமருவிய காலத்திலே அம்மா 18 கீழ்கணக்கு நூல்கள் என்று கொஞ்சம் பேர் தோற்றம் பெற்றவை, 18 பேர். ரைட். இந்த 18 கீழ்கணக்கு நூல்களுக்குள்ள ஒன்றுதான் இந்த திரிகடுகம். அதாவது திரிகடுகம் என்ற பெயரை பார்ப்பீங்களாக இருந்தால், திதி என்றால் எல்லாருக்கும் தெரியும் 3 என்று பொருள். கடுகங்கள் எனப்படுபவை பிள்ளைகள் சுக்கு, மிளகு, திப்பிலி. ரைட். அப்ப பாருங்க, திரி என்றா 3, கடுகம் எனப்படுறது பிள்ளைகள் சுக்கு, மிளகு, திப்பிலி. ரைட். இந்த 3 நாளான மருந்து பொருள் அம்மா உடலினை காப்பது போல இந்த நூலிலே கூறப்படுகின்ற அறக்கருத்துக்களும் உயிருக்கு உறுதியளிக்கும் என்று நம்பப்படுது. ரைட். அதனால்தான் இந்த இலக்கியத்திற்கு திரிகடுகம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு பாடலிலையும் 3 விடயங்கள் பேசப்படுது, 3 நீதி கருத்துக்கள் எடுத்து சொல்லப்படுது. ரைட். ஓகே. இப்ப நாங்கள் இந்த இலக்கியத்தை ஆர் படைச்சது என்று பார்த்தா நல்லாதனார் என்ற புலவர் பாடியிருக்கிறார். இது மொத்தமாக பிள்ளைகள் 100 செய்யுட்களை கொண்டமைந்திருக்கு. அப்ப நாங்கள் இப்ப இந்த இலக்கியத்திலிருந்து எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற 3 அறக்கருத்துக்களை பற்றி பேசுகிற பாடலை நாங்கள் இப்ப பார்ப்போம். பாருங்க, கணக்காயர் இல்லாத ஊரின் பிணக்கரைக்கு மூத்தோரை இல்லாவை களனும் பார்த்துண்ணும் தன்மையிலாளர் அயலிருப்பின் இம்மூன்றும் நன்மை பயத்தலில் என்று சொல்றார். ரைட். அப்ப இந்த பாடலை நாங்கள் என்ன செய்ய வேணும்னு உங்களுக்கு தெரியும். முதல்ல சந்தி பிரிக்க வேணும் அம்மா. கணக்காயர், இந்த கணக்காயரை பிரிச்சா எப்படி பிரிப்போம் என்றால் கணக்கு சகே ஆயர். ரைட். இந்த டகரம் இங்க போகும், கணக்கு சக ஆயர். டகரம் போனா இங்க இல்லாத ஊரும், இல்லாத ஊரும். ஏற்கனவே பாடலையும் சொல்லி இருக்கிறார், உடன்படுமை தோன்றுன்னு சொல்லி அது இலக்கணத்துக்குள்ள பார்ப்போம். இங்கேயும் தோன்றி இருக்கு. ரைட். பிரிச்சா இல்லாத ஊரும். பிணக்கருக்கு என்றா பிரிப்போம், பிணக்கு சகே அருக்கு, பிணக்கு சகே அருக்கு. மூத்தோரை இல்லா, மூத்தோரை இல்லாத, மூத்தோரை பிணக்கருக்கு மூத்தோரை இல்லாத அவை களனம் என்றா பிணக்கு அருக்கு மூத்தோரை இல்லாத அவை களனம், அவை களனம். பாத்துண்ணும், பார்த்து உண்ணும். தன்மையிலாளர், தன்மை இலாளர். நிறைய இடத்துல உடன்படுமை தோன்றி இருக்கு, பாப்போம். இலாளர் அயல் இருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல், நன்மை பயத்தல் இல். எப்படி பிரிஞ்சிருக்கிறோம். ரைட். பாருங்க, கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கு மூத்தோரை இல்லாவை களனும் பாத்துண்ணும் தன்மையிலாளர் அயல் இருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தலில். ரைட். ஓகே. அப்ப பாருங்க, கணக்காயர் பொருளை சொல்லுவோம். கணக்காயர் என்றால் என்னென்றாலமா, கணக்கு என்றால் இங்க என்ன பொருள் கொள்ளப்படுது என்றால் தம்பியாக்கள் நீதி கருத்துக்கள் என்று பொருள் கொள்ளப்படும். அவ பாருங்க, கணக்கு என்றால் நல்ல நீதி நூல்களை, இப்படி சொல்லுவோம், நல்ல நீதி நூல்களை
ஆயர், ஆயர் என்றால் ஆசிரியர்கள். அப்ப போதிக்கின்ற ஆசிரியர்கள். பாருங்க, நல்ல நீதி நூல்களை போதிக்கின்ற ஆசிரியர்கள். அப்ப கணக்காயர் என்றால் தனிய கணக்கு என்று கேட்டால் நீதி கருத்துக்கள் அல்லது நீதி நூல்கள். ஆயர் என்றால் ஆசிரியர்கள். அப்ப நாங்கள் இப்ப பொருள் சொல்ல எப்படி சொல்றோம்டா, நல்ல நீதி நூல்களை போதிக்கின்ற ஆசிரியர்கள். நல்ல நீதி நூல்களை போதிக்கின்ற ஆசிரியர்கள். இல்லாத ஊரும், அப்படியே சொல்ல போறோம், இல்லாத ஊர். அப்ப இந்த பாடல்ல பாருங்கம்மா என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், ஒருவனுக்கு எது நன்மை பயக்கும் என்றதை எதிர்மறையாக சொல்ல போறார் ஆசிரியர் புலவர். அதாவது இந்த மூன்றும் இருக்க வேணும் உனக்கு என்று சொல்றதை விட, இந்த மூன்றும் இல்லை என்றா நீ நாசமா போயிருவ, அப்படி சொல்ல போற. அப்ப இந்த மூன்றினுடைய அவசியத்தை உணர்த்த போறேன். அப்ப பாருங்க, கணக்காயர் இல்லாத ஊரு என்றா நல்ல நீதி நூல்களை போதிக்கின்ற ஆசிரியர்கள் இல்லாத ஊரும். நல்ல நீதி நூல்களை போதிக்கின்ற ஆசிரியர்கள் இல்லாத ஊரும். பிணக்கருக்கு, பிணக்கு என்றால் பிரச்சனை, அறுத்தல் என்றால் தீர்த்தல். அப்ப பிணக்கருக்கு என்றால் பிரச்சனைகளை தீர்க்கவல்ல, பிரச்சனைகளை தீர்க்கவல்ல. மூத்தோரை, மூத்தோர் என்றால் பெரியவர்கள். இங்க என்னென்று சொல்ல போறவண்டா, பெரியவர்களாக வயதுக்கு மூத்தவர்களாக இருக்கிறோம் என்றாலே அவை பிரச்சனைகளை தீர்க்கிற அனுபவம் உடையவர்கள் என்றது இல்லை, அர்த்தம் இல்லை. ஆகவே அவர்களுக்கு அதுல அனுபவம் இருக்கவர்கள் தெரியும். ரைட். அவ பாருங்க, பிணக்கருக்கு மூத்தோரை என்றா என்ன சொல்ல போறவண்டா, பிரச்சனைகளை தீர்க்க வல்ல மூத்தோரை, அனுபவம் மிக்க பெரியோர்களை. பிரச்சனைகளை தீர்க்கவல்ல அனுபவம் மிக்க பெரியோர்களை இல்லாத அவைக்களனும் கொண்டிராத சபையும். இல்லாத அவைக்களனும் என்றானதே கொண்டிராத சபை. அவை என்றால் சபை. அவ பாருங்க, இரண்டு விடயம் சொல்லிட்டார். கணக்காயர் இல்லாத ஊரின், பிணக்கருக்கு மூத்தோரை இல்லாத அவைக்களனும். முதலாவது, நல்ல நீதி நூல்களை போதிக்கின்ற ஆசிரியர்கள் இல்லாத ஊர். இரண்டாவது, பிரச்சனைகளை தீர்க்கவல்ல அனுபவம் மிக்க பெரியோர்களை கொண்டிராதே சபை. இந்த இரண்டு சொல்லிட்டார். அங்கால என்ன சொல்றாரு பார்ப்போம். பார்த்துண்ணும், பார்த்துண்ணும் என்றா என்னென்றால் பிள்ளைகள் பகிர்ந்து உண்ணுகிறது. அப்ப பார்த்துண்ண வேணும் என்றா என்ன என்று சொன்னால், அதாவது அயலவர்கள் அங்காலைஞ்சால் இருக்கிறோம், இருக்கேக்க ஒருக்கா பார்க்க வேணும், அங்காலையும் சாப்பிடுகிறார்களா அல்லது பட்டினி கிடக்கினமா, இல்லை என்றால் கொடுத்து சாப்பிடணும் எங்கள்கிட்ட இருக்கிறது. அதுக்காகத்தான் சொல்றார் பார்த்து உண்ணும், பார்த்து உண்ணும். அப்படி என்ன பிறகு யோசிக்கிறீங்களா, பார்த்துட்டு வந்து சாப்பிடுறாரு. பார்க்கிறேன் சொன்னா அவர்களுடைய நிலைமையை பார்க்கிறது, அறிந்து கொள்றது. ரைட். அப்ப பாருங்க, பார்த்துண்ணும் என்றால் பகிர்ந்து உண்ணுகின்ற, பகிர்ந்து உண்ணுகின்ற தன்மையிலாளர், தன்மை அற்றவர்களினை. தன்மையிலாளர் என்றானது தன்மை அற்றவர்களினை அயலிருப்பு, அயலவர்களாக கொண்டிருத்தல். அயலிருப்பு என்ன பிள்ளைகள், அயலவர்களாக கொண்டிருத்தல். அப்ப மூன்றாவது விடயம், பகிர்ந்து உண்ணுகின்ற தன்மை அற்றவர்களை அயலவர்களாக கொண்டிருத்தல். இம்மூன்றும், இந்த மூன்று விடயங்களும், இம்மூன்றும் என்னமா, இந்த மூன்று விடயங்களும் நன்மை பயத்தலில், பயத்தல் என்றால் கொடுக்கிறது, பயக்கிற என்ற அர்த்தம், கொடுக்கிறது, வழங்குறது. அப்ப நன்மை பயத்தலில் என்றால் ஒருவனுக்கு நன்மை தர மாட்டாது, இல்லை என்றால் தராது என்ற அர்த்தம். ரைட். அப்ப பாருங்க, கணக்காயர் இல்லாத ஊரின், பிணக்கருக்கு மூத்தோரை இல்லாதவை களனும், பார்த்துண்ணும் தன்மையிலாளரையல் இருப்பின், இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல். ரைட். அவ பொருளை திருப்பி சொல்லி விடுறோம் பாருங்க. கணக்காயர் நல்ல நீதி நூல்களை போதிக்கின்ற ஆசிரியர்கள் இல்லாத ஊரு. ரைட். அப்ப நீ ஒரு எந்த எப்படிப்பட்ட ஒரு ஊர் சிறந்த ஊர் என்றால், அந்த ஊரிலே நல்ல நீதி நூல்களை போதிக்கின்ற ஆசிரியர்கள் இருக்க வேணும் என்றதான் இவர் என்ன செய்யறாருன்னா மறைமுகமா உணர்த்துறாரு. ரைட். அப்ப இது ஆசிரியர்கள் இல்லை என்று சொன்னால் அந்த ஊர் நாசமா போயிடும் என்று சொல்றதன் மூலம் அவர் எதிர்மறையா இதைத்தான் உணர்த்துவார். ஒவ்வொரு ஊரிலையும் நல்ல நீதி கருத்துக்களை போதிக்கின்ற நல்ல ஆசிரியர்கள் இருக்க. ரைட். அங்கால பாருங்க, பிணக்கருக்கு மூத்தோரை என்றா பிரச்சனைகளை தீர்க்க வல்ல மூத்தோரை, அனுபவம் மிக்க பெரியோர்களை இல்லாதே கொண்டிராதே அவைக்களனும் சபையும்.
அப்ப இரண்டாவது, அந்த ஊரில பிரச்சனைகளை தீர்க்க வல்ல ஒரு சபை ஒன்று இருக்க வேண்டும். அந்த சபையில பிரச்சனைகளை தீர்ப்பதில் அனுபவம் வாய்ந்தே பெரியோர்கள் இருக்க வேண்டும். அனுபவம் வாய்ந்தே பெரியோர்கள். அப்படி அது இல்லை என்று சொன்னாலும் நீ நாசமா போயிட்டு. அங்கால பாருங்க, பார்த்துண்ணும் பகிர்ந்து உண்ணுகின்ற, பகிர்ந்து உண்ணுகின்ற தன்மையிலாளர் தன்மை அற்றவர்களினை பகிர்ந்து உண்ணுகின்ற தன்மை அற்றவர்களை அண்டா இல்லாதவர்களை அயலிருப்பு அயலவர்களாக கொண்டிருத்தல், அயலவர்களாக கொண்டிருத்தல். இம்மூன்றும், இந்த மூன்று விடயங்களும் நன்மை பயத்தலில் ஒருவனுக்கு நன்மை தர மாட்டாது என்று பொருளை நாங்கள் முடிக்கிறோம். ரைட்? அப்ப பாருங்கம்மா, கணக்காயர் இல்லாத ஊரில் நல்ல நீதி நூல்களை போதிக்கின்ற ஆசிரியர்கள் இல்லாத ஊரும், பிணக்கருக்கு மூத்தோரை இல்லாதவை களனம், பிரச்சனைகளை தீர்க்கவல்ல அனுபவம் மிக்க பெரியோர்களை கொண்டிராத சபையும், பார்த்துண்ணும் தன்மையிலாளர் அயலிருப்பு பகிர்ந்து உண்ணுகின்ற தன்மை அற்றவர்களினை அயலவர்களாக கொண்டிருத்தல். இம்மூன்றும், இந்த மூன்று விடயங்களும் நன்மை பயத்தல் இல் ஒருவனுக்கு நன்மை தர மாட்டாது. இப்படி சொல்றோம். அப்ப இந்த மூன்று விடயங்களும் ஒருவனுக்கு நன்மை தராது. இந்த மூன்றுமே ஒருவனுக்கு தீமையானது. எது? உண்ட ஊரில நல்ல நீதி நூல்களை போதிக்கின்ற ஆசிரியர்கள் இல்லை என்றாலோ, அல்லது பிரச்சனைகளை தீர்க்க வல்ல அனுபவம் மிக்க பெரியோர்களை கொண்டிராத சபை இருந்தால், அதாவது சபையில அனுபவம் மிக்க பெரியோர்கள் இல்லை என்றால், பகிர்ந்து உண்ணுகின்ற தன்மை அற்றவர்கள் உனது அயலவர்களாக இருந்தால் நீ நாசமா போயிடுவே. ரைட் என்று சொல்றார் புலவர். ஏன் இப்படி சொல்றார் என்றால், இந்த மூன்றுமே உனக்கு மிகவும் அவசியமானது உண்ட வாழ்க்கைக்கு. அப்ப பகிர்ந்து உண்ணுகின்ற தன்மை அற்றவர்கள் அயலவர்களாக இருக்கக்கூடாது. தெரியும் என்றதன் மூலம் அர்த்தம் அவர் என்ன சொல்ல வாரார் என்றால், பிள்ளைகள், நீங்கள் ஒவ்வொருத்தரும் பகிர்ந்து உண்ணுகின்ற தன்மை உள்ளவர்களாக இருந்தால் எல்லாருடைய அயலவர்களும் பகிர்ந்து உண்ணுகின்ற தன்மை உள்ளவர்களாக இருப்பினும் விளங்கும் என்னைக்கு. ரைட்? ஆகவே இந்த மூன்று அறக்கருத்துக்களையும் அருமையாக எதிர்மறையாக சொல்லி இருப்பார். அதாவது இது மூன்றும் இல்லை என்றால் உனக்கு எவ்வளவு இழப்பு என்றதை சொல்வதன் மூலம் இந்த மூன்றும் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது என்றதை நல்லாதனார் எங்களுக்கு அருமையாக எடுத்து சொல்லி இருப்பார். அப்ப இதுல விளக்குகின்ற கேள்வி வருமாக இருந்தாலம்மா, எதிர்மறையாகவும் கேட்கலாம், நேர்மறையாகவும் கேட்கலாம். புலவர் சொல்லி இருப்பதை போல எதிர்மறையாகவும் கேட்கலாம் அம்மா. அப்படியே ஒருவனுக்கு நன்மை பயக்காத விடயங்களாக ஆசிரியர் கூறுவனவற்றை விளக்குகள். அல்லது மாறாக கேட்கலாம், ஒருவன் நன்மை பெற அமைய வேண்டியனவாக புலவர் எவற்றினை வலியுறுத்துகின்றார். எப்படி கேட்டாலும் அதற்கு நாங்கள் அருமையாக இந்த பாடலை வைத்துக் கொண்டு விளக்கலாம். தரம் 10, தரம் 11 அனைத்து இந்த 2 வகுப்புக்கும் உரிய செய்யுள் தொகுப்பு வினாவிட, நான் நேரடி வகுப்புகள் பிள்ளைகள் நான் அப்படியே தலைப்பு வினாவிட எல்லாமே அதே அமைப்புல தான் நான் கொடுப்பேன். என்னோட படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும். ரைட்? ஆகவே இந்த வீடியோ மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு, அதே போல சூம் இணைய ரீதியாக வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு எந்த மாணவர்களாக இருந்தாலும் இந்த இலக்கிய தொகுப்பு அல்லது இலக்கண பகுதிகளுக்கு வினாவிடை தேவைப்படுபவர்கள் என்னுடைய இலக்கத்திற்கு தொடர்பு கொள். அதே போல சூம் வகுப்புகள் நடைபெறுது, இணைந்து கொள்ள விரும்புவர்கள் இணைந்து கொள்ளலாம். ரைட்? ஆகவே பிள்ளைகள், இந்த வீடியோ நான் ஏற்கனவே சொல்வது போல இந்த காணொளி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல அல்லது என்னுடைய இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிவிக்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்வீர்களாக இருந்தால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வீடியோக்களும் வர வர உங்களுக்கு உடனடியாக அலர்ட் வரும். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாக சந்திப்போம் அடுத்த காணொளியில்.